நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடனும் எனக்கு எந்த உறவும் இல்லை. அமிர்தத்தின் சுவையாக இருப்பவர், யோகத்தின் பிரசாதமாக இருப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. சத்துவத்தின் சாரமாக இருப்பவர், எல்லையற்ற புனிதத்தை கொண்டவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. பாவதாதாவின் அருமை புதல்வர், இறைவனின் அதிசயமாக இருப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. பூஜ்யத்தின் ரகசியமாவர், மௌனத்தின் இசையவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடன் எனக்கு எந்த உறவும் இல்லை. நான் ஒரு ஃபரிஸ்தா, ஒரு பாப்பாவுடன் தான் என் உறவு. வேறு யாருடன் எனக்கு எந்த உறவும் இல்லை. சாதனையின் பாதையில் நடப்பவர், யாகத்தின் சிப்பாயாக இருப்பவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. ஒத்திருந்தரைச் சேர்ப்பவர், காடல் கடலை வைத்தவர், அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. ஒவ்வொரு நொடியிலும் தந்தை போலிருப்பவர். சாந்தி. அவரே ஃபரிஸ்தா. யார் அவர் அப்படிங்கிற பட்டியனுடைய 31 நாள் பட்டியனுடைய 24வது நாள், 24/1/2026. இன்னும் நம்ம ரிவைஸ் பண்ணக்கூடிய முரளியனுடைய டேட்டு 22/3/1996. முரளியனுடைய தலைப்பு வந்து பிராமண வாழ்க்கையின் பர்சனாலிட்டி. அனைத்து கேள்விகளிலிருந்து விடுபட்ட சதா மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பது தான் சிறந்த பர்சனாலிட்டி. பிராமண வாழ்க்கையினுடைய பர்சனாலிட்டி சதா மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் தலைப்பு. ஃபரிஸ்தாவுடைய நம்ம 3 பாயிண்ட் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனைத்து பிராப்திகளிலும் நிறைந்தவரே ஃபரிஸ்தா. அடுத்தது அனைத்து கேள்விகளிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சி சுரூபமாக இருப்பவரே ஃபரிஸ்தா. 3வது வந்து யார் வந்து பயனுள்ள வகையில் அனைத்து கஜானாக்களையும் பயன்படுத்தி வெற்றி சுரூபம் ஆகுறாங்களோ அவங்க தான் ஃபரிஸ்தா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை பார்க்கலாம். அனைத்து பிராப்திகளாலும் அனைத்து சுகபோகம் எல்லாமே நிறைந்தவரே ஃபரிஸ்தா. பாபா வந்து முரளியே பார்த்தீங்கன்னா இன்று அனைத்து பிராப்திகளின் வள்ளல் பாப் தாதா அனைத்து பிராப்திகள் சொரூபமாக இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்துருக்காரு. பாபா வந்து வள்ளலாக இருக்கிறார், நம்ம வந்து சொரூபத்தில் இருக்கிறோம். அனைத்து பிராப்திகளின் சொரூபமாக இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறார். பாபா மூலமாக நிறைய நமக்கு பிராப்திகள் கிடச்சிருக்கு. அதை வர்ணனை பண்ண போனோம் அப்படின்னா அது பெரிய லிஸ்ட்டு. அதனால் அந்த பிராப்திகளை நம்ம வர்ணனை பண்ணாமல் எப்படி நம்ம ஷார்ட்டாக பாபா சொல்கிறாரு, இல்லை என்பதே இல்லை, இதுதான் ஷார்ட் ஃபார்ம். பிராமண வாழ்க்கையில் இல்லைங்கிறது இல்லை, தேவதை வாழ்க்கையில் இல்லைங்கிறது இல்லை, அது தெரியும். அங்கே இல்லாததே இல்லை. பிராமண வாழ்க்கையிலையும் இல்லை என்பதே இல்லைங்கிறார். பிராப்திகள் நிறைய இருக்குது, அது லிஸ்ட்டு ரொம்ப பெருசு. பாபா சொல்கிறான், யாருக்குள்ளே நிறைய பிராப்திகள் இருக்கோ, பிராப்தி அடைஞ்சிருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அடையாளம் வெளிப்படையாக என்ன தெரியுது? எப்படி தெரியும்? அவங்க வந்து எல்லாத்தையும் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது எப்படி தெரியும்? இப்போ அவர் சொல்கிறாங்க, அவங்களுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முகம் மற்றும் நடத்தை மகிழ்ச்சியில் நிறைஞ்சிருக்கும். மகிழ்ச்சியினுடைய பர்சனாலிட்டி யாருடைய முகத்தில் தெரியுதோ அவங்கள தான் அனைத்து பிராப்திகளும் நிறைந்தவர். மகிழ்ச்சியான முகம் யாருக்கு இருக்கோ அதுதான் மிகப்பெரிய பர்சனாலிட்டி அப்படிங்கிறார். ஆனால் மகிழ்ச்சியான முகம் அப்படிங்கிற அந்த பர்சனாலிட்டி எல்லாரையுமே கவர்ந்து இழுக்குது. இது திருப்தி அப்படின்னு இன்னொரு வார்த்தையில் சொல்லலாம் பாபா சொல்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாங்க, இன்றைக்கி நான்
பார்க்குறேன் எவ்வளோ வந்து அந்த மகிழ்ச்சியினுடைய பர்சனாலிட்டி முகத்தில் தெரியுமோ அவ்வளோ இப்போ தெரியறதில்ல இப்போ ப்ரெசண்டில். அதனால் பாபா வந்து ரெண்டாவது இது இருக்குல்ல, கேள்விகள்லேருந்து விடுபட்டு பிரசன்ன சித்து யார் இருக்காங்களோ அவங்க தான் ஃபரிஸ்தா. அந்த ரெண்டாவது பாயிண்ட் இப்போ வருது. அதுதான் ஃபுல்லாக ஃபுல் வாணியுமே அந்த மகிழ்ச்சியான மனநிலை, மகிழ்ச்சியான முகத்தை பற்றி தான் பாபா சொல்கிறார். அதுக்கு என்ன பண்ணணும், அதனால் என்ன பலன், அந்த விஷயங்களை தான் ஃபுல் வாணியிலையும் வந்து பாபா விளக்கமாக விவரித்து சொல்லியிருக்கிறார். அப்போ ரெண்டாவது பாயிண்ட்டு, நம்ம மகிழ்ச்சியால் நிறைந்தவரை அனைத்து கேள்விகளிலிருந்தும் விடுபட்டு மகிழ்ச்சியான மனநிலையில் யார் சதா இருக்கிறாங்களோ அவங்க தான் ஃபரிஸ்தா. சில நேரம் குழந்தைங்க வந்து மகிழ்ச்சியான மனநிலையுடையவங்களாக இருக்காங்க, சில நேரம் கேள்வியினுடைய மனநிலையாக மாறிடுறாங்க. 2 விதமான குழந்தைங்க இருக்காங்க. ஒரு ஃபஸ்ட்டு வெரைட்டி வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட உடனே கேள்விகள், ஏன், எப்படி, எதுக்கு, யார் அப்படின்னு கேள்வியில் வந்துடுறாங்க. இன்னொரு வெரைட்டி வந்து சதா எல்லா பிராப்திகளும் நிறைஞ்சு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவங்க. இப்படி யார் இருக்காங்களோ இவங்களுக்கு எந்த ஒரு கேள்வியும் வராது ஒரு பொழுது. ஏன், எப்படி, எதுக்கு அப்படிங்கிற கேள்விகளே வராது. அதுலேருந்தெல்லாம் விடுபட்டவங்களாக இருப்பாங்க. ஏன் விடுபட்டிருக்காங்க? ஏன்னா எல்லா பிராப்திகளும் நிறைஞ்சிருக்குது, நிறைந்த சுரூபமாக இருக்காங்க. பாபா சொல்கிறாங்க, யார் ஏன் எதுக்கு அப்படிங்கிற கேள்வி கேட்டுருக்காங்களோ அது குறைகுடம் மாதிரி, அது ஆடிட்டே இருக்கும். யார் இந்த கேள்வியெல்லாம் விடுபட்டு முழுமையாக இருக்காங்களோ அது நிறைந்த குடம், அது எப்போவுமே மகிழ்ச்சியில் இருக்கும், ஆடாது. அதனால் பாபா சொல்கிறாங்க, உங்களை நீங்களே கேளுங்க, நான் வந்து சதா மகிழ்ச்சியாக இருக்கின்றேனா? அப்பப்போ கிடையாது, சதா சதா இருக்கிறேன்னா. 10 வருஷமாக யார் ஞானத்தில் இருக்காங்களோ அவங்க சதா இருக்கீங்களா? 10 வருஷமாக இருக்கீங்களா? சதா இருக்கணும் இல்லையா? இருக்கிறீங்களா சதா? இல்லை இல்லையா? பாபா கேட்குறாரு. ஆமான்னு யாருமே இதில் பதில் சொல்லலை, எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை பாபா சொல்கிறாங்க மகிழ்ச்சி கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், எப்படி தெரிஞ்சுக்கலாம், என்ன அடையாளம், என்ன அது காரணம் என்ன? பிராப்திகள் கம்மியாக இருக்குது, அதனால தான் குஷி கம்மியாக இருக்குது. ஏதோ ஒரு குறைவு இருக்குது, அப்போ அதனால் ஆசைகள் இருக்குது. அது அடையணும்னு ஆசை இருக்கும்ல, இல்லை அப்படின்னா அது அடையணும்னு ஆசை வரும். சரி, ஆசைக்கு ஃபவுண்டேஷன் என்ன பாப்பா கேட்குறாரு. ஆசைகள் உருவாக ஃபவுண்டேஷன் பொறாமை மற்றும் குறை, பிராப்தியற்ற தன்மை. இந்த 2 காரணங்கள் தான் ஆசைக்கு அடிகோலாக இருக்கிறது. அவசரம் யாருக்கு வந்து பிராப்தி நிறைஞ்சவங்களா இல்லையோ, குறைவாக இருக்காங்களோ அவங்கள ஆசைகள் வந்து சூட்சமான ஆசைகள் நிறைய அவங்கள இழுக்குது. ஆசைகள் இருக்கான வெளியே காட்டிக்க மாட்டாங்க. பாபா குழந்தைங்களா மறைக்கிறதுல கில்லாடிகள். அப்புறம் சொல்கிறாங்க, ராயலான ரூபத்தில் சொல்கிறாங்க, எனக்கு ஆசையெல்லாம் கிடையாது, எனக்கு ஆசையெல்லாம் இல்லை, ஆனால் எனக்கு கிடைச்சதுன்னா கொள்ளலாம் பரவாயில்ல அப்படின்னு, கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறார், எங்கே அல்பகால ஆசை இருக்குதோ அங்கே எப்படி உங்களுக்கு இருக்கிறதே அல்பகால ஆசை, அப்போ கிடைச்சா நல்லா இருக்கும்னா எப்படி? அது அல்பகால ஆசை கிடைச்சாலும் நல்லா இருக்காது அப்படிங்கிறார். கிடைச்சா நல்லா இருக்கும்ல, கிடைச்சா நல்லா இருக்காது, கிடைச்சாலும் நல்லா இருக்காது. ஏன்னா அது சதா கால பிராப்தி கிடையாது, அல்பகால பிராப்தி. அதனால் செக் பண்ணுங்க. பாபா சொல்கிறாங்க, ஞானத்தினுடைய சுரூபத்தினுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஞானத்தினுடைய ராயல் ரூபத்தினுடைய ஆசையாக இருந்தாலும் சரி, பெரிய ரூபத்தில் இருந்தாலும் சரி, பெரிய ரூபத்தில் உள்ள ஆசைகள் எல்லாம் முடிஞ்சிச்சு. அது ஏன்னா நமக்கு தெரியுது, அதை அழிச்சிட்டோம். ஆனால் பாபா சொல்கிறாங்க, ஞானத்துக்கு நீங்கள் வந்த பிறகு சூட்சுமமான ரூபத்தில் என்னெல்லாம் ஆசைகள் ஏற்பட்டுதோ அது என்னென்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா பாபா இப்போ உடனே குழந்தைங்களை பாப் சமான் சம்பூர்ணமாக நிறைந்தவர்களாக மாற்றுறதுக்கு விரும்புகிறாரு. அதனால் யார் மேலே அன்பு இருக்குதோ அவங்க வந்து அவங்களுக்கு சமமாக ஆகிறதுல கஷ்டமே இல்லை. கஷ்டமா என்ன? அவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஒருத்தவங்கள, அப்போ அவங்கள அப்படி காப்பி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்ல. பிடிக்காத ஒருத்தர் அவரை காப்பி பண்ணுனா நமக்கு பிடிக்குமா? காப்பி பண்ண தோணாது, கண்டாலே பிடிக்கல, அவங்க காப்பி வேறு பண்ணணுமா? அதனால் பாப் தாதா அதில் ரொம்ப அன்பு இருக்குது அப்படின்னா அவரை காப்பி பண்ணுங்க, அவரை போல் நிறைஞ்சவங்களாம் மாறுங்க. பாப் தாதா மேலே எல்லாருக்கும் அன்பு இருக்கா? ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள் பாப்போம். யாருக்கெல்லாம் பாபா மேலே அன்பு இருக்குது கை தூக்குங்க. ரொம்ப அன்பு இருக்குது, பாபானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் அந்த மாதிரி இருக்கீங்க? வெறும் அன்பு இருக்குதா இல்லை ரொம்ப அன்பு இருக்குதா? யாரோ சொல்லியிருக்காங்க ரொம்ப அன்பு இருக்குது. பக்காவா? பக்காவா? இப்போ பக்காவா பாபா மேலே ரொம்ப அன்பு இருக்குது அப்படின்னா அந்த அன்பானவருக்கு முன்னாடி தேவையில்லாத விஷயங்களை தியாகம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, தன்னைத்தானே மாற்றிக்கிறதும் பெரிய விஷயமா என்ன? யார் ரொம்ப அன்பானவரோ உலகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அன்பானவருக்காக முழு ஃபேமிலியுமே விட்டுட்டு போயிடுறாங்க வேண்டாம் அப்படின்ட்டு. அதனால் பாபா கேட்குறாரு, முழுசாக நீங்கள் தியாகம் பண்ணிட்டீங்களா? பாபா என்ன சொல்கிறாரோ, என்ன விரும்புகிறாரோ அதை செஞ்சீங்களா? சதா செஞ்சீங்களா?
இல்லை தீபாவளி பொங்கலுக்கு மட்டும் செஞ்சீங்களா? அப்பப்போ செஞ்சேன். சிவராத்திரிக்கு ஒரு தடவை, ராக்கிக்கு ஒரு தடவை, அப்புறம் ஹோலிக்கு ஒரு தடவை நான் பாபா சொன்னதை செஞ்சேன். அப்படி கிடையாது. இதில் ஒரு வேலையும் நடக்காது. நீங்கள் சதா காலத்துக்கான பிராப்தி அடையிறதுக்கு வந்திருக்கீங்களா, இல்லை எப்போவாது கொஞ்சம் கொஞ்சம் பிராப்தி அடையிறதுக்கு வந்திருக்கீங்களா? சதா கால பிராப்தி வேணும் இல்லையா? அப்போ சதா காலம் மகிழ்ச்சியாக யார் இருக்காங்களோ அவங்க சதா காலத்திற்கான பிராப்தி அடைய முடியும். எதிர்கால பிராப்தி சதா காலத்திற்கும் அடையிறதுக்கு ஆதாரம் என்னன்னு பார்த்தோம். சதா காலம் மகிழ்ச்சி. சதா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? இப்போ அவமுரளியில் சொல்கிறாங்க, மகிழ்ச்சியான ரேகையை தவிர வேறு ஏதாவது ரேகை வந்தது அப்படின்னா அப்போ சதா காலத்துக்கான பிராப்தி அங்கே கிடையாது அப்படின்னு அர்த்தம், இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அட்டென்ஷன் வைங்க. மகிழ்ச்சியான மனநிலை, மகிழ்ச்சியான ரேகைகள் தான், மகிழ்ச்சியின் ரேகைகள் தான் முகத்தில் தெரியணும். எவ்வளோ காலம் நீங்கள் மகிழ்ச்சியினுடைய ரேகைகளை உங்கள் முகத்தில் மலர விட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய எதிர்கால பிராப்தி அமையும். கொஞ்சம் நேரம் தான் மகிழ்ச்சியாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கால பிராப்தி தான் கிடைக்கும் சத்தியத்தில். சதா காலத்துக்கும் மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னா சதா காலத்துக்கான பிராப்தி எதிர்காலத்தில் கிடைக்கும். என்ன வேணும் உங்களுக்கு? என்ன இஷ்டம்? சதாவா அப்பப்போ போதுமா? நீங்கள் அப்பப்போ தான் மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அப்பப்போ தான் வேணும் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் சொல்லாமலே சொன்னதாக அர்த்தம். இல்லை பாபா அப்பப்போ தான் சந்தோஷமாக இருக்குன்னா உங்களுக்கு பிராப்தி, எதிர்கால பிராப்தியும் அப்பப்போ தான் கிடைக்கும். அதாவது கொஞ்சம் தான் கிடைக்கும். கொஞ்சம் வேணுமா நிறைய வேணுமா நீங்களே முடிவு பண்ணிங்க. நிறைய வேணும் அப்படின்னா சதா மகிழ்ச்சியாக இருக்கணும். முகத்தில் மகிழ்ச்சி தான் இருக்க வேண்டும், வேறு எதுவும் வரக்கூடாது. புரிஞ்சுதா? பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்க சில நேரம் சொல்கிறாங்க, இன்றைக்கி பிரதர் பாய்ஜி இல்லை பேஞ்சியோட மூடு கொஞ்சம் மாறி இருக்குது, மூடு சரியில்லை. இதை என்னன்னு சொல்ல? மகிழ்ச்சியான மனநிலைன்னு சொல்ல முடியுமா? சதா மகிழ்ச்சியானவர்னு சொல்ல முடியுமா? சிலர் இப்படியே இருக்காங்க. யாராவது ரொம்ப புகழ்ந்தாங்கன்னா ஆஹா ஓஹோ மகிழ்ச்சி மனநிலை முகத்தில், ஆஹா ஆஹா எனது பாக்கியமே அடைந்து விட்டேன் உன்னை அப்படின்னு பாடிக்கிட்டே இருப்பாங்க. மகிழ்ச்சியில் என்னதோ கிடைச்சிருச்சு, லாட்ரி அடிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு தோணும். முகத்தை பார்த்தா அப்படியே மலர்ந்து இருக்கும் யாராவது புகழ்ந்துட்டோன்னே. உங்கள் சமையல் சூப்பர், நீங்கள் கிளாஸ் எடுத்தது இன்னைக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டா அப்படியே மகிழ்ச்சி பொங்க உள்ளே இருந்து எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. ஆனால் மகிழ்ச்சி அது கொஞ்ச நேரத்துக்கு தான். இன்றைக்கி வேணால் இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு, அதுக்கப்புறம் அது இல்லாமல் போயிடும். அதனால் செக் பண்ணுங்கள், என்னுடைய மகிழ்ச்சி மற்றவங்களுடைய புகழ்ச்சியின் ஆதாரத்தில் இல்லை தானே. சந்தோஷத்தை அனுபவம் பண்ணுறீங்க, ஆனால் மற்றவங்களுடைய புகழ்ச்சியினுடைய ஆதாரத்தில் சந்தோஷத்தை அனுபவம் பண்ணுறீங்க. அப்போ அல்ப காலத்துக்கு என்னுடைய மகிழ்ச்சி அது. அதனால் பாபா சொல்கிறாங்க, செக் பண்ணுங்கள், என்னுடைய மகிழ்ச்சி பிறருடைய புகழ்ச்சியின் ஆதாரத்தில் இல்லை தானே. இப்படி பாபா எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இப்படி சிமெண்ட் இருக்குது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் சிமெண்ட் ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. அது காங்கிரீட் பண்ணுறாங்க இல்லை கலவை போடுறாங்கன்னா அதில் சிமெண்ட்டுக்கு ஒரு ரேஷியோ இருக்குல்ல, 1:3, 1:4. கன்ஸ்ட்ரக்ஷன்னா 1:6, பூசுறதுனா 1:3, 1:4, காங்கிரீட்னா 1:2:4, அப்படி ரேஷியோ இருக்குது. அதில் ஏதாவது மிக்ஸ் பண்ணிட்டாங்க, அதிகமாக போட்டாங்கன்னா என்ன போச்சா, பில்டிங் வீக் ஆயிரும், ஃபவுண்டேஷன் வீக்காக போச்சா. அப்போ அதே போல் நிறைய குழந்தைங்க குஷியினுடைய ஃபவுண்டேஷன் கூட மிக்ஸ் இருக்குது, கலப்படம் இருக்குது, அதனால் வீக் ஆயிடுச்சு. சரி, ஃபவுண்டேஷன் சரியில்லைன்னா என்ன ஆகும்? பாபா சொல்கிறாங்க, ஒரு கொஞ்சம் புயல் வந்தாலும் சரி, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனே ஆட்டம் காண ஆரம்பிச்சிடும். அதாவது சந்தோஷம் இல்லாமல் போயிடுது. ஏன்னா நான் சந்தோஷத்தை எதனுடைய ஆதாரத்தை வச்சுருந்தேன்? பிறருடைய புகழ்ச்சியின் ஆதாரத்தில் வச்சுருந்தேன். புகழ்ச்சியாக நீங்கள் பிரதர் நல்ல கிளாஸ் இருக்கிறீங்க, பிரதர் நீங்கள் நல்லா சமைக்கிறீங்க, நீங்கள் நல்லவர், வல்லவர், மகான் ஆத்மா, கிரேட் ஆத்மா அப்படின்னு சொன்னால் ஆஹா உள்ளுக்குள்ளே அப்படி குளிர்ந்துருது பாருங்கள். மனசு நெஞ்சுக்குழியில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு குளிர்ச்சி. அவங்க சொல்லிட்டு போனால் அடுத்த ஒருத்தர் பின்னாடி சொல்லிட்டாரு, என்னத்த சமையல் டெய்லி இதே தான் வைக்கிற, உனக்கு உன் சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சேன், வேறு வழி இல்லை, சாப்பிட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு டக்குன்னு நம்ம பறந்துட்டு இருந்தால் நம்மள டக்குன்னு இறக்கிட்டாருன்னா என்னாச்சு? மகிழ்ச்சி போச்சா? ஏன்னா மகிழ்ச்சியான ஆதாரத்தில் தானே குஷி இருந்தது, அதனால குஷி போச்சு, நிலையான குஷி இல்லைங்க. அதனால் அழியாத சாதனங்களுடைய ஆதாரத்தில், அழியாத புகழினுடைய ஆதாரத்தில், அழியக்கூடிய புகழினுடைய ஆதாரத்தில் நம்ம மகிழ்ச்சியை ஃபவுண்டேஷன் வச்சுருந்தோம் அப்படின்னா உடனே இறக்கி விட்றதுக்கு ஒருத்தர் வந்துடுவார். அதனால் அது ஃபவுண்டேஷனாக வைக்காதுங்க அப்படிங்கிறார் பாபா. முதலே சொன்னார், அதை மறுபடியும் அண்டர்லைன் பண்ணுறாரு. மறுபடியும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ராயல் ரூபத்தினுடைய ஆசை ராயல் ரூப ஆசை அப்படின்னா என்ன அர்த்தம்? பேர், புகழ், மானம், மரியாதை, இந்த ராயலான ஆசை. சேவை பண்ணுறீங்க, சேவையில் பேர் வரணும், என் பேர் போட்டிருந்தாங்க, என்ன
நான் தான் செய்யணும் செய்கிறேன் அப்படின்னு விளம்பரப்படுத்தியிருந்தாங்க, என்னுடைய பேர் எல்லா இடத்துலையும் சொல்லியாச்சு அப்படின்னா என் பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு, இல்லை அந்த பேருக்காக நான் செய்வேன். லிஸ்ட்டில் எனக்கு பேர் வந்திருக்கு, இன்னார் இந்த டைனிங் இன்சார்ஜ் அப்படின்னு போட்டாங்கன்னா அவங்க ஊருக்காரங்கெல்லாம் அப்போ விழுந்தடிச்சு செய்வோம். அதுவே பேர் வரலன்னா, பிரதர் இன்றைக்கி கொஞ்சம் சேவை வாங்கினா என் பேர் போடலையே அப்படின்றோம். அப்போ பேருக்காக சேவை பண்ணோம். மாதாச்சி நீங்கள் கொஞ்சம் சேவைக்கு வாங்கினா என் பேர் போடலையே பிரதர், பேர் போட்டிருந்தா நானே வந்திருப்பேனே. அப்போ எதுக்காக சேவ் பண்ணுறோம்? பேருக்காக சேவ் பண்ணுறோம். எங்கே தேவையோ அங்கே சேவை பண்ணல, பேர் போட்டிருந்தா நான் செய்வேன். சேவை இருக்குன்னா அது வேறு விஷயம். சும்மா இருக்கிறோம், அந்த நேரத்தில் யாரும் கூப்பிட்றாங்கன்னா என் பேரே போடலையே அப்படின்னா என்னாச்சு? பேர் போட்டிருந்தா நானே வந்திருப்பேன். பேர் போட்டால் தான் சேவை அப்படின்னா இப்போ பேர் புகழ் அடைஞ்சிருது. அல்ப காலத்திற்கான புகழ், பேர் புகழ் பட்டம், ரொம்ப புகழ்வாங்க எல்லாருமே. ஆஹா அருமையான சேவை, நல்ல சேவாதாரி ஆத்மா, அடட்டா இந்த மாதிரி ஒரு சேவாதாரி கிடைக்கவே முடியாது. எல்லாரும் கவர்ச்சிக்கப்பட்டுருவாங்க, இவர் சூப்பர் சேவாதாரி. ஆனால் யார் பேர் போட்டால் சேவை பண்ணுறாங்களோ, பேரை வச்சு சேவை பண்ணுறாங்களோ அவங்க சத்தியுகத்தினுடைய பதவி, உயர்ந்த பதவியில் பேர் பின்னாடி போயிடும். இங்கே பேருக்கு முன்னாடி சேவ் பண்ணாங்களா, அதனால் அங்கே பேர் பின்னாடி போயிடும், பதவி பின்னாடி. ஏன்னா பேருக்காக சேவ் பண்ணி அதனுடைய புகழை இங்கேயே அடைஞ்சிட்டிங்கல்ல. பழுக்காத பழத்தை சாப்பிட்டீங்க. பழுக்க வேண்டியது எங்கே? சத்தியுகத்தில் போய். இங்கே காயாக தான் இருக்குது. காயாவே சாப்பிட்டீங்க அப்படின்னா பழத்தினுடைய டேஸ்ட் எப்படி கிடைக்கும்? மாங்காவை காயாக சாப்பிட்டா எப்படி இருக்கும்? புளிக்கும். அதுவே பழுத்தா இனிக்கும். காயாவே சாப்பிட்டீங்க, அப்போ அதனுடைய ஸ்வீட்னஸ் உங்களுக்கு கிடைக்கல. எதிர்காலத்தில் போய் அங்கேயும் இல்லை, பழம் அங்கே போய் பழுத்து அங்கே கிடைக்கும், அதுவும் இல்லை, இங்கேயே போச்சு. டேஸ்ட்டும் இல்லாமல் ஒன்று சாப்பிட்டாச்சு, எதிர்காலத்துக்கும் இல்லாமலும் போச்சு. இப்போ சேவை பண்ணீங்க, பாபா சொல்கிறாங்க உடனே பேர் புகழ் வந்தது, இதுதான் பழுக்காத பழம். இல்லைன்னா இப்படி ஒரு ஆசை வந்துச்சு உங்களுக்கு ஒரு பெருமை வந்துருச்சு, நான் தான் அங்கே இன்சார்ஜ், இந்த சேவை முழுவதுக்கும், இந்த ரேலி முழுவதற்கும், இந்த சோதிலிங்கம் முழுவதுக்கும் நான் தான் இன்சார்ஜ், நான் தான் நிமித்தம். அதனால எல்லாருக்கும் நல்ல இன்ட்ரெஸ்ட், ராத்திரி பகலாக விடிய விடிய செய்கிறோம். பேரே போகலன்னா சும்மா தூங்கிட்டு இருப்போம், ஆனால் போக மாட்டோம் சேவ் ப்ரோக்ராம் இருந்தால் கூட. ஏன்னா என் பேர் போடல. அப்போ எதனுடைய ஆதாரத்தில் சேவை பண்ணோம்? பேரனுடைய ஆதாரத்தில் சேவை பண்ணோம். இதுக்கு என்ன சொல்ல? பழுக்காத பழத்தை சாப்பிட்டீங்க, காயை சாப்பிட்டீங்க. காயை சாப்பிட்டீங்களே, காய்க்கு எங்கேயாவது சத்து உண்டா? சத்து கம்மி. பழத்தினுடைய சக்தியை விட காயில், மாங்காயை சாப்பிட்டோம், காயில் சக்தி கம்மி. இல்லைன்னா இப்படி கூட சில நேரம் ஆகுது. பாபா சொல்கிறாங்க சேவை பண்ணீங்க, அதனுடைய சேவையினுடைய ரிசல்ட்டு நான் தான் இன்சார்ஜ், என் பேரை சொல்லவே இல்லை மைக்கில். டிரான்ஸ்போர்ட் ஃபுல்லாக நான் தான் பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறதுல என் பேரை போடல, யாரோ பேரை போட்டாங்க. எனக்கு என்ன மரியாதை கிடைக்கணுமோ அது கிடைக்கல. அது மரியாதை இல்லை, பாபா சொல்கிறார், அது அபிமானம். அபிமானம் அவமானத்தின் வர வைக்கும். அபிமானமும் அவமானமும் சேர்ந்தே பயணிக்கும் இரு இரட்டையர்கள். அபிமானத்தில் வந்தால் அவமானமும் பரிசாக இலவசமாக கிடைக்கும். பாபா சொல்கிறாங்க எங்கே அபிமானம் இருக்குதோ அங்கே எப்படி மகிழ்ச்சி இருக்கும்? எல்லாத்தோட பெரிய பதவி என்ன? பெரிய பட்டம், பெரிய மரியாதை, முதல் மரியாதை என்ன? அந்த மரியாதை, முதல் உயர்தரமான மரியாதை எது? பாபா சொல்கிறாங்க எல்லாத்தோட உயர்ந்த உங்களுக்கு மரியாதை, பட்டம், பதவி, இல்லைன்னா சிம்மாசனம் அப்படின்னு சொல்லலாம். அது பாப்தாதாவுடைய இதே சிம்மாசனம். பாப்தாதாவுடைய மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு என்னைக்காவது நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்களா? ஒரு சந்தோஷப்படணும், இந்த தீதி சந்தோஷப்படணும், சிஸ்டர் சந்தோஷப்படணும், பிரதரை சந்தோஷப்படுத்தணும், அவர் என்ன போகணும், அவர் மனசில் இடம் பிடிக்கணும்னு முயற்சி பண்ணுறமே. பாபா இருக்கார், பாப்தாதா இருக்கார், அவர் மனசில் இடம் பிடிக்கணும், அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, அவருக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும், அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு என்னைக்காவது நம்ம நினச்சிருக்கோமா? அவரை இம்ப்ரெஸ் பண்ண என்ன அவருடைய இதயத்தில் இடம் கொடுப்பாரு. அவருடைய இதயத்தில் உட்காரக்கூடிய அளவு அதை விட பெரிய பதவி ஏதாவது இருக்கா அந்த உலகத்தில்? இறைவனின் சிம்மாசனத்திற்கு முன்னால் அனைத்து பட்டம் பதவிகளும் தூசுக்கு சமமாகும், மண்ணிற்கு சமமாகும். சரி, ஆத்மாக்கள் மூலமாக நமக்கு புகழ் கிடைச்சிது, மரியாதை கிடைச்சிது, பதவி கிடைச்சிது, பட்டம் கிடைச்சிது, அது கூட சரி கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. அது கூட அவங்க யார்கிட்ட இருந்து அவங்க மனிதர்கள் தானே, மனிதர்களே கடவுள்கிட்ட தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாபா யார்? வள்ளல், கொடுக்கக்கூடியவர், களஞ்சியங்களின் மாலிக், அழியாத, துண்டிக்கப்படாத, குறைவே இல்லாத கஜானாக்களுக்கும் எல்லாத்துலேயும் எஜமானராக இருக்கிறாரு, வள்ளலாகவும் இருக்கிறாரு. அதனால் தாதா அவனுடைய இதயத்தில் உங்களுடைய ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணுங்க, அவருடைய மனசில் உட்கார்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதில் 2 கிரவுண்டு வாங்கி போடுங்க. பாபாவோடைய இதயம் அப்படிங்கிற அந்த பூந்தோட்டத்தில் 2 கிரவுண்டு வாங்கி போடுவோம், 2 ஏக்கர் வாங்கி போடுவோம்.
சரியா? அதனால் இந்த ராயல் ரூபம் வந்து தன்னுடைய ஆசைகள் வந்து பாபா சொல்கிறாங்க, உங்களை பிராப்தி சுரூபமாக ஆக்க விடுறதில்லை. அதனால் பிராப்தி சுரூபம் இல்லாத காரணத்தினால மகிழ்ச்சியினுடைய பர்சனாலிட்டி உங்கள் முகத்தில் நடத்தையில் தெரியறதில்ல, தெரிய மாட்டேங்குது. ஏன்னா பிராப்தி ஒன்றுமே குறை இருக்குது அப்படின்னா எப்படி முகத்தில் தெரியும்? இருந்தால் தானே தெரியும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தது, ஏதாவது ஒரு சூழ்நிலை கொஞ்சமாக மாறிடுச்சு, லைட்டாக உடனே முகம் மாறிடுச்சு அப்படின்னா சதா காலத்தினுடைய மகிழ்ச்சியானவர்னு சொல்ல முடியாது. பிராமண வாழ்க்கையினுடைய மூடு சதா சேர்ஃபுல்லாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும், மகிழ்ச்சி மற்றும் அட்டென்ஷனோடு இருக்கணும். மூடு மாறக்கூடாது. பிராமணன் என்றால் மூடு மாறாதவர், ஒரே மாதிரியான மகிழ்ச்சியின் மனநிலையை உடையவர், அவரே பிராமணன். இங்கே அவரே ஃபரிஸ்தா அப்படின்னு சொல்லிக்கலாம். குழந்தைங்க அடிக்கடி சொல்கிறாங்க, பாபா சொல்கிறாங்க, இன்றைக்கி என்னை தனியாக விட்டு லீவ் மீ அலோன் ப்ளீஸ். ராயல் ரூபத்தில் சொல்கிறாங்க, லீவ் மீ அலோன், என்னை தனியாக விடுங்க ப்ளீஸ், டோன்ட் டிஸ்டர்ப் மீ. பாபா சொல்கிறாங்க, ஏன் வேணும் உங்களுக்கு ஏகாந்தம்? எதுக்கு வேணும்? எதுக்கு உங்களுக்கு தனிமை வேணும்? சேவையிலேருந்து நீங்கள் விடுபடணும், பரிவாரத்துலேருந்து ஒதுங்கி போயிடணும், ஏன்னா எனக்கு அமைதி வேணும், தனிமை வேணும், ஏன்னா இன்றைக்கி மூடு எனக்கு சரியில்லை. அதனால் மூடு மாறக்கூடாது. பாபா சொல்கிறார், என்ன காரணமாக இருந்தாலும் சரி, நீங்கள் காரணத்தை நிவாரணமாக்கக்கூடியவங்களா இல்லை காரணத்தில் சொரூபமாகக்கூடியவங்களா? நிவாரண சொரூபம் ஆகிறவங்களா இல்லை காரண சொரூபம் ஆகிறவங்களா? நிவாரண சொரூபம் தானே. நீங்கள் கான்ட்ராக்ட் எடுத்துருக்கீங்களா? என்ன கான்ட்ராக்ட் எடுத்துருக்கீங்க? பாபா கேட்குறாரு. நீங்கள் எல்லாருமே கான்ட்ராக்டர் தானே. என்ன கான்ட்ராக்ட் எடுத்திருக்கீங்க? சைனெல்லாம் போட்டு கொடுத்துருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? இந்த இயற்கையின் மூடையும் சேஞ்ச் பண்ணுவோம், மாற்றம் செய்வோம் அப்படின்னு கான்ட்ராக்ட் எடுத்திருக்கீங்கள. இயற்கையும் மாற்ற வேண்டும் தானே, அதுக்கு தானே நம்ம இருக்கிறோம், நிமித்தமாக இருக்கிறோம். பாபா கேட்குறாரு. ஆனால் பாபா சொல்கிறாங்க, இயற்கையே மாற்றக்கூடியவங்க, இயற்கையினுடைய மூடையே மாற்றுறீங்க அப்படின்னா உங்களுடைய மூடை அவங்களால மாற்ற முடியாதா என்ன? இயற்கை எவ்வளோ பெருசு, நீங்கள் சின்ன ஆத்மா தானே, அதை மாற்ற முடியாதா? அதனால் உங்களுக்கு இதை மாதிரி பாபா சொன்ன மாதிரி மூடு சேஞ்ச் ஆகுதா அடிக்கடி, இல்லை நிலையாக இருக்குதா, இல்லை அப்பப்போ மூடு சேஞ்ச் ஆகுதா? அப்புறம் என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் கடற்கரைக்கு போகணும், கொஞ்சம் பீச்சுக்கு போயிட்டு வருவோம், மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஞான கடலுக்கு வரல பாபா சொல்கிறார், என்கிட்ட யாரும் வரல, ஸ்தூல கடலுக்கு போகிறாங்க. ஃபாரினர்ஸ் அதிகமாக அப்படி தான் பீச்சுக்கு போவோம், லெட் லாங் ட்ரைவ் அப் டு பீச் அப்படிங்கிறாங்க. ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வருவோம், மெரினா பீச் வரைக்கும், இல்லைனா மகாபலிபுரம் வரைக்கும் போயிட்டு வருவோமா அப்படிங்கிறாங்க. இல்லைனா கோவா போகலாம், ஏன்னா எங்கே பார்த்தாலும் பீச்சு கோவாவில் சொல்கிறாங்க. இன்றைக்கி என்னென்னு தெரில, ஒரு மாதிரி ஒரு தனிமையாக ஃபீல் ஆகுது, அலோன் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, பாபா கம்பைண்டாக இருக்காரா? அவர் எங்கே போனார்? அவரை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டீங்க. கம்பைண்டாக ஒருத்தரை விட்டுட்டு தனியாக வந்துட்டீங்க. இது அன்பா? இது அன்புன்னு சொல்ல முடியுமா? பாபா மேலே அன்பான்னு கேட்டால் எல்லோரும் கை தூக்குறீங்க, 2 கை. அவரை விட்டுட்டு வந்துட்டீங்களே தனியாக, இது அன்பா? பல விதமான மூடு இருக்கிறது பரவாயில்ல, ஆனால் பாபா சொல்கிறாங்க, மூடு உடனே மாறிடுறது அது தப்பு, சரியில்லை. மூடு ஆஃப் இருக்கிறவங்க, மூடு சேஞ்ச் ஆகிட்டுருக்கு, அவங்க பலவிதமான விளையாட்டுகளை காட்டுறாங்க. பாப் தாதாவும் பார்த்துட்ருக்கிறாரு, பெரியவங்களும் பார்த்துட்ருக்குறாங்க, ஒவ்வொருத்தரும் கூட இருக்கிறவங்களும் அவங்களுடைய மூடினுடைய விளையாட்டை பார்த்துட்டே தான் இருக்கிறோம். அதனால் அந்த மாதிரியான விளையாட்டுகளெல்லாம் விளையாடாதுங்க பாபா சொல்கிறார். ஏன்னா பாப் தாதாவுக்கு குழந்தைங்க மேலே ரொம்ப அன்பு. பாபா இப்படியெல்லாம் நினைக்கிறது கிடையாது, விசேஷமாக நிமித்தமானவங்க மட்டும் இல்லைனா பாப் சமான் ஆகணும், இல்லை சென்ட்ரல் இன்சார்ஜ் மட்டும் பாப் சமான் ஆகணும், மற்றவங்க ஆனாலும் சரி ஆகாமல் போனாலும் சரி அப்படின்னு பாபா என்றைக்காவது நினச்சாரா? எல்லாரையும் பாபாவுக்கு சமமாக மாற்றணும், இதுதான் பாபாவுடைய அன்பு. அதனால் பாபாவுடைய அன்புக்கு ரிட்டர்ன் கொடுக்குறீங்களா இல்லை முகத்தை காட்டுறீங்களா? சில நேரம் மூஞ்சை காட்டுறாங்க பாபா சொல்லலாம், சில நேரம் சமமாக இருக்கிறாங்க. இந்த மாதிரியான விளையாட்டெல்லாம் முடிச்சிருங்க. ஏன்னா இப்போ அந்த மாதிரியான விளையாட்டுக்கான டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ மெச்சூர்ட் ஆகிட்டீங்கள. பாபா அதனால வித்தியாசமான விஷயம் சொல்கிறாரு. டைமண்ட் ஜூப்ளி கொண்டாடிட்டு இருக்கீங்களா, 60ஆவது வருஷம் 1996. 60 வயசுன்னா என்ன அர்த்தம்? 60 வருஷம் டைமண்ட் ஜூப்ளினா 60 வயசு ஆயிடுச்சு. 60 வயசுனா வானப்பிரஸ்தி நிலை தானே, வீட்டை விட்டுட்டு காட்டுக்கு போகிற நிலை. நீங்கள் இப்போ சின்ன குழந்தைங்கெல்லாம் கிடையாது, 60 வயசு ஆயிடுச்சு. எல்லாமே தெரிஞ்ச ஆத்மாக்கள், அனுபவி ஆத்மாக்கள், நாலேஜ்ஃபுல் ஆத்மாக்கள், பவர்ஃபுல் ஆத்மாக்கள், சக்ஸஸ்ஃபுல். எவ்வளோக்கு எவ்வளோ நாலேஜ்ஃபுல்லோ சதா அதே போல் பவர்ஃபுல், அதே போல் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறீங்க தானே? இல்லை அப்பப்போ தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்களா? சக்ஸஸ் சதா இல்லை, அப்பப்போ தான் இருக்குன்னா அதுக்கு ஆதாரம், அதுக்கு அதனுடைய காரணம் என்ன? அப்பப்போ தான் வெற்றி அடைகிறோம், அப்பப்போ தோல்வி அடைஞ்சிடுறோம் அப்படின்னா அது காரணம் என்ன? வெற்றி நமது பிறப்புரிமை, வெற்றியினுடைய கழுத்து மணி மாலை, நான் வெற்றி ரத்தினம் சொல்கிறோம் இல்லையா? பாபாவே சொல்லியிருக்காரு, வரதானமாக கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் எல்லாருமே சொல்கிறீங்க தானே, வெற்றி என்னுடைய பிறப்புரிமை. என்னுடைய பிறப்புரிமை அப்படின்னா அதை அனுபவம் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்?
ஏன் வெற்றி சுரூபத்தை அனுபவம் பண்ணுறதுல குறைகள் இருக்கின்றது. இது 3வது பாயிண்ட். பரிஸ்தா என்றால் சதா வெற்றி சுரூபம், வெற்றி எனது பிறப்புரிமை என்ற தாரக மந்திரத்தை உடையவரே ஃபரிஸ்தா. பாபா பார்த்ததில் என்ன தெரியுது அப்படின்னா, நிறைய குழந்தைங்க தன்னுடைய பலவீனமான பழைய சமஸ்காரத்தை தான் வெளிப்படுத்துகிறாங்க. என்னன்னு தெரில, வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா ஒன்றுமே தெரில அப்படின்னு உள்ளுக்குள்ளே முதல்ல வேஸ்ட் தாட்ஸ் வந்துடுது. இது கலியுகத்தினுடைய சமஸ்காரம். ஆக்சுவலி இந்த ஒரு பலவீனமான எண்ணம் இல்லை சமஸ்காரம், நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய எண்ணம் என்ன ஆயிடுது, கேள்விகள் சொரூபம். மகிழ்ச்சியான மனநிலை இருக்கிறதுக்கு பதிலாக கேள்வியினுடைய மனநிலையை நம்மளை கொண்டு வந்துடுது அப்படிங்கிறது பாபா. நடக்குமா நடக்காதா என்ன ஆகும், அந்த மாதிரியான எண்ணங்கள் ஒரு சுவராக மாறிடுது. அதனால் வெற்றி அந்த சுவருக்கு அந்த பக்கம் போயிடுது. நிச்சய புத்தி விஜயந்தி உங்களுடைய ஸ்லோகன் தானே பாபா கேட்குறார். இந்த ஸ்லோகன் இப்போதைய எழுதா இல்லை எதிர்காலத்திற்கா? சத்தியுகத்தில் அந்த ஸ்லோகன் யூஸ் பண்ணுவீங்களா இல்லை சங்கமயுகத்துக்கான ஸ்லோகனா? யோசிச்சு பாருங்கள். சத்தியுகத்தில் தேவையே இல்லை, சங்கமயுகத்தில் தானே வேணும். நிச்சய புத்தி இருந்தால் நிச்சயம் விஜய், வெற்றியிலையும் கவலை இல்லை. அதனால் பாபா கேட்குறாங்க, சதா மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கணுமா இல்லை கேள்வியின் மனநிலையில் இருக்கணுமா? வெற்றி நிச்சயம் அப்படின்னா எப்படி இருக்கணும்? என்னன்னா மாயா பாபா சொல்கிறாங்க, பலவீனமான எண்ணங்கள் அப்படிங்கிற வலையை விரித்து உங்களை மாட்ட வச்சிருது. நீங்கள் அதிலே உழண்டுட்டு இருக்கிறீங்க. நான் வெற்றி அடைந்தே தீர்வேன், வெற்றியாளன், கல்ப விஜய ஆத்மா அப்படிங்கிற எண்ணத்தின் மூலமாக பலவீனமான எண்ணங்கள் என்ற அந்த வலையை அழித்து விடுங்கள் பாபா சொல்கிறாங்க. அந்த பலவீனமான எண்ணத்தில் போய் மாட்டிக்காதுங்க பாபா சொல்கிறாரு, அழிச்சிருங்க. அழிக்கிறதுக்கான சக்தி இருக்குதா பாபா கேட்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக நான் அழிச்சிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதுங்க. உடனே டக்குன்னு ஒரே செகண்டில் அழிச்சிருங்க, இல்லைன்னா டைம் வேஸ்ட் ஆயிரும். ஏன் அப்படின்னா ஒரு தடவை இந்த வலையில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா அப்புறம் வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். சக்கரவியூகத்தில் மாட்டின மாதிரி. வெற்றி எனது பிறப்புரிமை, வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம் பாபா சொல்கிறாங்க. இது பரமாத்மாவனுடைய பிறப்புரிமை, பரமாத்மா மூலமாக கிடச்சிருக்கு. இந்த வெற்றியை யாராலையும் பறிக்க முடியாது. இந்த மாதிரி யார் நிச்சய புத்தியோடு இருக்காங்களோ அவங்க தான் சதா மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சகஜமாக இருப்பாங்க, அப்புறம் சதா இருப்பாங்க. அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இது நிச்சய புத்தியின் மூலமாக வெற்றி பார்த்தோமா பாபா சொல்கிறாங்க. இன்னொரு காரணம், இன்னொரு விதத்துலேயும் வெற்றி இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம என்னெல்லாம் நமக்கு பாபா எண்ணம், நேரம், எண்ணம், சொல், செயல் எல்லாம் நமக்கு சம்பத்தியாக சொத்தாக கொடுத்துக்காரோ அது எல்லாத்தையும் நம்ம பயனுள்ள வகையில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது கூட வெற்றியின் சொரூபம். அதனால் பயனுள்ள வகையில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அங்கே வெற்றி அடைகிறோம். இது 2வது வகையான வெற்றி. பயன்படுத்துவதே வெற்றிக்கான ஆதாரமாகும். கிடைத்த பிராப்திகளை காரியத்தில் பயன்படுத்துவதே வெற்றியின் ஆதாரம். இப்போ அவசரம் வெற்றி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கஜானாக்களை யூஸ் பண்ணல அப்படின்னு அர்த்தம். அதனால தான் வெற்றி கிடைக்கல. அதனால் வெற்றி, அந்த கஜானாக்களுடைய லிஸ்ட் நிறைய இருக்குது. இப்போ அவ சொல்கிறாங்க, அதில் என்ன கஜானாவை நான் யூஸ் பண்ணல, எதை நான் வேஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அப்போ தானாகவே நீங்கள் வெற்றி சுரூபாயிருவீங்க. நம்மகிட்ட என்னக்கெல்லாம் கஜானா இருக்குதோ அதை பயன்படுத்துறது, இதுதான் விதை. அப்போ விதையை நல்ல முறையில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய பலன் வெற்றி. அது மரம் இல்லைன்னா பழம் அப்படின்னு சொல்லலாம். விதையை போட்டால் வந்த பழம். விதை நல்லா இருந்தது அப்படின்னா பழமும் நல்லாயிருக்கும். விதையில் ஏதாவது கம்மி இருக்குது அப்படின்னா அப்போ வெற்றியும் கம்மியாக தான் இருக்கும். அதனால் என்ன பண்ண போகிறீங்க பாப்பா கேட்குறாரு, சதா மகிழ்ச்சியின் சொரூபமாக இருக்க போகிறீங்களா இல்லை கேள்விகள் கேட்டுட்டு புலம்பிட்டு இருக்க சுற்ற போகிறீங்களா? எதை உங்களுடைய கையில் தான் இருக்குது முடிவு. என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? பாபாவை சொல்லணும் அப்படின்னா என்னுடைய குழந்தைங்க சதா மகிழ்ச்சி இல்லாமல் துக்கத்தில் கேள்விகள் கேட்டுட்டு புலம்பிட்டு சுற்றிட்டு இருக்கிறது, கல்லோலப்படுறது எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிறார் பாபா. அதனால் சதா மகிழ்ச்சியாக என்னுடைய குழந்தைங்க இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. யார் மகிழ்ச்சியாக இருக்காங்களோ அவங்க கூடவே இருக்க எல்லாருக்கும் பிடிக்குதுல்ல. அவங்ககிட்ட பேசுகிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க தொடர்பில் வர்றது ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க கூட உட்கார்றது எந்திரிக்கிறது எவ்வளோ நல்லா இருக்குது. ஏன்னா அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க. இதுவே யாராவது உருன்னு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட யாராவது போவாங்களா? பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவாங்க. அதனால் லட்சியம் என்ன வச்சுருக்கீங்க? என்ன ஆகணும் லட்சியம் வச்சுருக்கீங்க? மகிழ்ச்சி சுரூபம் ஆகணுமா இல்லை கேள்வி சுரூபம் ஆகணுமா? உருன்னு இருக்கணுமா இல்லை ஸ்மைலிங்காக இருக்கணுமா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அச்சா, ஓம் சாந்தி. ஒவ்வொரு அடியிலும் வழிகாட்டுபவர் அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. ஆன்மீக அரச மரியாதையுடன்
வைப்பவர் அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. உச்சகத்தையும் கொண்ட மாஸ்டர் இறைவன் போன்றவர் அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா. முழுமையாக தூயவர், முழுமையாக தெளிவானவர் அவர்தான் ஃபரிஸ்தா, அவர்தான் ஃபரிஸ்தா.